கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். இயேசு எருசலேம் தேவாலயத்தில் கூடார பண்டிகையிலே உபதேசம் பண்ணினபோது மக்களுக்குள்ளே முறுமுறுப்பு உண்டாயிற்று. அதனால் இயேசு மோசேயின் நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுத்தார். அப்படி கொடுத்தாலும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் நடக்கவா செய்கிறீர்கள்? இல்லையே, பின்னே நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு யூதர்களும் ஜனங்களும், உனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, இந்த பிசாசு பிடித்தவனை போய் யார் கொலை செய்ய தேடுவார்கள்? உனக்குள் இருக்கிற பிசாசு என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்று சொல்லுகிறது என்றார்கள். இன்றைக்கும் நாம் நன்றாக இயேசுவை தேடுகிற போது எப்பொழுதும் பைபிளும் கையுமாய் இருந்தாலே மக்கள் இவனுக்கு ஞானக்கிற்கு பிடித்திருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். இயேசு யூதர்கள் செய்ய முடியாத அற்புதங்களை எல்லாம் செய்தபடியால் பொறாமையினாலே மக்கள் எல்லாரும் அற்புதம் செய்கிற இயேசுவின் பின்னாலேயே சென்று விடுவார்கள். ஆலயத்தில் மக்கள் கூட்டம் குறைந்துவிடும், தங்கள் வருமானம் போய்விடும் என்று எண்ணி அவ்வாறு இயேசுவை பிசாசு பிடித்தவன் என்று கூறினார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு வந்து மக்களுக்கு வியாதிகளை சுகமாக்கி அற்புதங்களை செய்து நன்மை செய்கிறவராக மட்டுமே நான் இந்த உலகத்தில் ஒரே ஒரு கிரியையை மட்டும் செய்திருக்கிறேன். அதை குறித்தே நீங்கள் பொறாமைப்பட்டு ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் உங்கள் முன்னோர்களால் உண்டானது. ஆனால் நீங்கள் ஓய்வு நாளிலும் விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாளில் விருத்த சேதனம் பண்ணலாம் என்றால், நான் ஓய்வு நாளிலே ஒரு மனுஷனை குணமாக்கினால் என்மேல் எரிச்சலாகி ஓய்வு நாளிலே இவன் செய்யத்தகாததை செய்கிறான் என்கிறீர்கள். ஓய்வு நாளில் இவன் ஒருவனை சுகமாக்கி இருக்கிறான் என்று சொல்லி என்னை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள். ஓய்வு நாளில் நீங்கள் விருத்த சேதனம் செய்தால் அது பாவமல்ல. நான் ஓய்வு நாளில் ஒரு மனிதனை வியாதியை குணமாக்கினாலே பாவம் என்கிறீர்கள். பணக்கார தோற்றத்திற்கு ஒரு நியாயம், என்னை போன்ற எளிய தோற்றத்திற்கு ஒரு நியாயமா என்று இயேசு கூறினார். இப்படித்தான் வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. ஒரு வீட்டில் மாமியாரும் மருமகளும் இருந்தார்கள். இருவருக்கும் எப்போது வாக்குவாதங்கள் வரும். ஆனாலும் அவ்வப்போது ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு விடுவர். அதனால் வீட்டில் சண்டைகள் வராது. வீட்டு வேலைகள் 2 பேரும் பகிர்ந்து செய்வர். ஒரு நாள் மாமியார் தண்ணீர் எடுத்தால் மறுநாள் மருமகள் தண்ணீர் எடுப்பார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் என்பதால் ஊரில் உள்ள எல்லோருமே தண்ணீர் கிணற்றில் போய்தான் இறைத்து எடுக்க வேண்டும். அந்த காலங்களில் தண்ணீர் எடுக்கிற குடங்கள் மண்ணில் தான் செய்யப்பட்டிருக்கும். மண் குடத்தை வைத்து தான் எல்லோரும் தண்ணீர் எடுப்பர். முதலில் மாமியார் தண்ணீர் எடுத்தார்கள். வீட்டு தேவைக்கான தண்ணீரை அன்று எடுத்து விட்டார்கள். கடைசி குடம் தண்ணீர் எடுத்து வரும்போது கால் சறுக்கி இடறிவிட்டது. மண் குடம் கீழே விழுந்து நொறுங்கியது. உடனே மாமியார், மருமகளே, குடம் கீழே விழுந்து உடைந்து போனது, சரி மண்குடம்தானே, வேறு குடம் வாங்கி கொள்ளலாம் என்று கூறி சிரித்து கொண்டே சென்றார்கள். அடுத்த நாள் மருமகள் தண்ணீர் எடுக்க வேண்டும். அவர்களும் அப்படியே தண்ணீர் எடுத்து முடித்து விட்டார்கள். கடைசியாக தண்ணீர் எடுக்கும்போது கை தவறி குடம் கீழே விழுந்து உடைந்து போனது. ஆகவே வீட்டிற்கு வந்து அத்தை கை வழுவி கீழே விழுந்து குடம் நொறுங்கிவிட்டது, சரி மண்குடம்தானே, வேறு வாங்கி கொள்ளலாம் என்றார்கள். அதற்கு மாமியார், ஐயோ, அந்த குடம் எவ்வளவு அழகான குடம், போன மாதம்தானே வாங்கி வந்தேன், இருக்கிற எல்லா குடத்தை காட்டிலும் அது அழகான குடம், நீ அதை உடைத்து விட்டாயே, அதை போல அழகான குடம் இனி எங்கே கிடைக்கும், போச்சு எல்லாம் போச்சு என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, நம் இயேசுவும் இதைத்தான் சொன்னார். யூத ஜனங்களை பார்த்து, நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாட்களிலும் விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். ஆனால் நான் ஓய்வு நாளிலே ஒரு மனுஷனை சுகபீனத்திலிருந்து சுகம் கொடுத்தால் ஓய்வு நாளில் இப்படியெல்லாம் வேலை செய்யலாமா என்கிறீர்கள். மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடமா என்று பொருள்படும்படியாக இயேசு ஜனங்களிடம் கூறினார். ஆகவே மனிதர்களின் உருவம், பணம், அந்தஸ்து வைத்துதான் தீர்ப்பு இருக்கும். ஆனால் அந்த தீர்ப்பை எல்லாம் செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று இயேசு கூறினார். நாமும் நீதியின்படி தீர்ப்பு செய்வோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மனிதர்களுடைய பொருளாதார அந்தஸ்தை பார்த்து தீர்ப்பு கூறாமல் எது சரியோ அதை பார்த்து நீதியின்படி தீர்ப்பு கூறார்கள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.